கூட்டணி உறுதியான நிலையில் இபிஎஸ் வீட்டில் அமித்ஷாவுக்கு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். விவரம். அமித்ஷாவினுடைய 2 நாள் தமிழக பயணம் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பதை உறுதி செய்திருக்கிறது. இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் இரவு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு தமிழகம் வந்த அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவுடனான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை உறுதி செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருந்தது. சற்று முன் அதனை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஆர்.பி. உதயகுமார், கே.பி. முனுசாமி, எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட அதிமுகவினுடைய மூத்த முக்கிய நிர்வாகிகளுடன் ஐடிசி கிராண்ட் சோழாவில் நடைபெற்ற அந்த சந்திப்பிலே அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். மேடையில் இருவரும் சேர்ந்து, அதாவது பாஜக மற்றும் அதிமுகவினுடைய பிரதிநிதிகள் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தார்கள். அப்போது பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதிமுகவுடனான அந்த கூட்டணி என்பது மிகவும் வலுவான கூட்டணியாக உருவாகி இருக்கிறது. மாநில அளவில், அதாவது தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி இருக்கும் எனவும், தேசிய அளவில் பிரதமர் மோடியின் தலைமையிலான கூட்டணி இருக்கும் எனவும் அதனை உறுதி செய்திருக்கிறார். இன்று மதியம் 12 மணிக்கு நடைபெற வேண்டிய செய்தியாளர் சந்திப்பு இன்று மாலை 5 மணிக்கு ஏன் நடைபெறுகிறது என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அவ்வளவுக்கு வலுவான கூட்டணியை நாங்கள் உருவாகி இருக்கிறோம், நாங்கள் அவ்வளவு நேரம் கலந்து பேசி இருக்கிறோம், இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து தமிழகத்தில் 30 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று வெற்றி கூட்டணியாக இருக்கிறது. மீண்டும் அதே கூட்டணி உருவாகி இருக்கிறது. இந்த கூட்டணி செல்லும் பொழுதே, இந்த மக்களிடம் இந்த தேர்தல் குறித்தாங்க நாங்கள் செல்லும் பொழுதே இந்த கூட்டணியுடன் செல்ல இருக்கிறோம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது இந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக தற்போது அங்கம் பெற்றிருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கட்சிகளுடனும் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க இருப்பதாக அமித்ஷா தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்ட பிறகாக செய்தியாளர் சந்திப்பு நிறைவு பெற்றது. அதன் பிறகு சென்னை பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டில் இரவு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வந்தது. அந்த விருந்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கலந்து கொள்ள இருப்பதாக அந்த தகவல் கிடைத்தது. சற்று முன் அமித்ஷா அவர்கள் அங்கே பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு சென்றார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ள மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ள நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோருடன் தற்பொழுது பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீட்டில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த இரவு விருந்து என்பது இன்று நடைபெற இருக்கிறது. பாஜக அதிமுக கூட்டணி இருக்குமா என்கின்ற அந்த தகவல் ஏற்கனவே பல்வேறு முறை பேசப்பட்டிருந்தது. ஏனென்றால் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து வந்தார். அதன் பிறகு இந்த கூட்டணி குறித்து பல்வேறு தகவல்கள் இருந்தாலும் அமித்ஷாவினுடைய தமிழக வருகை இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தும் என்கின்ற தகவல் வெளியானது. அதனை சற்று முன் 2 கட்சியினுடைய முக்கிய தலைவர்களும் உறுதி செய்திருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் அவர்கள் தான் இந்த கூட்டணியிலே தலைமை தாங்குவார்கள். அவர்கள் அதிமுகவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக தற்போது இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அந்த கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் என்கின்ற அந்த உறுதியையும் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். அண்ணாமலை மற்றும் நயினார் நாகேந்திரன், கே.பி. முனுசாமி, எஸ்.பி. வேலுமணி ஆகியோரெல்லாம் மேடையிலே அமர்ந்திருந்தார்கள். கூட்டணியை உறுதிப்படுத்தும் விதமாக அனைவரும் கைகோர்த்து மேடையில் அனைவரும் முன்னாலும் நின்று குறிப்பாக பல்வேறு கேள்விகள் வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அண்ணாமலையினுடைய மாற்றத்தை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் தற்பொழுது இந்த செய்தியாளர் சந்திப்பு தாமதமாக நடைபெறுகிறதா என கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அப்படி இல்லை, இப்போதும் அண்ணாமலை தான் மாநில தலைவராக இருக்கிறார் என கூறி அவரும் இதே மேடையில் என்னுடன் தான் இருக்கிறார் என்பது விதமாக அமித்ஷா பதிலளித்திருந்தார். அதிமுக பாஜக கூட்டணி என்பது பிடிக்க முடியாத கூட்டணியாகவும் வலுவான கூட்டணியாகவும் இருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருந்த நிலையில் சென்னை பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் இன்னும் சற்று நேரத்தில் இரவு விருந்து தொடங்க இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.